சைபீரியாவின் வைரச் சிற்பி, தி டைமண்ட் ஸ்கல்ப்டர் ஆஃப் சைபீரியா. ரஷ்யாவின் யூரல் மவுண்டன்ஸ் மலைத்தொடரின் அடிவாரத்தில் பனி படர்ந்த ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அங்கு இவான் என்ற இளைஞன் வசித்து வந்தான். அவன் ஒரு சிறந்த தச்சன். ரஷ்யாவின் பாரம்பரியமான மாட்ரியோஷ்கா பொம்மைகளைச் செய்வதில் அவன் பெயர் பெற்றவன். அவனது சிறிய மர வேலைப்பாட்டுக் கூடத்தில் பைன் மரங்களின் வாசனை எப்போதும் நிறைந்திருக்கும். வெளியே -30 குளிரில் பனி பெய்து கொண்டிருக்கும்போது இவான் உள்ளே அமர்ந்து மரங்களைச் செதுக்கிக் கொண்டிருப்பான். இவானின் மனக்குறை. எல்லோரும் அவன் திறமையை பாராட்டினாலும் இவானுக்குள் ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்தது. இந்த மரம் காட்டில் தானாக விளைவது. நான் அதைச் செதுக்குகிறேன், மக்கள் வாங்குகிறார்கள். ஆனால் நான் ஒரு விலைமதிப்பற்ற பொருளை உருவாக்கவில்லையே. தங்கம் அல்லது வைரத்தை வைரம் கையாளுபவர்கள் தான் உண்மையான கலைஞர்கள். நான் வெறும் மரவேலை செய்பவன் தான் என்று அடிக்கடி நினைத்துக் கொள்வான். அந்த மர்மமான முதியவர். ஒரு நாள் மாலை சூரியன் மறையும் நேரத்தில் கடும் பனிப்புயல் வீசியது. அப்போது கிழிந்த கோட் அணிந்த ஒரு முதியவர் இவானின் கடைக்குள் நுழைந்தார். நடுக்கத்துடன் இருந்த அவருக்கு இவான் சூடான சாமவா தேநீர் கொடுத்தான். அவர் தேநீரை குடித்துவிட்டு தனது பையிலிருந்து கருப்பு நிறத்தில் கரடுமுரடாக இருந்த ஒரு கல்லை எடுத்தார். இவானே, நீ சிறந்த கலைஞன் என்று கேள்விப்பட்டேன். இந்த சாதாரண கல்லை எனக்கு பட்டை தீட்டித் தர முடியுமா என்று கேட்டார். இவான் அந்த கல்லை பார்த்துச் சிரித்தான். ஐயா, இது வெறும் கரிக்கட்டை போல இருக்கிறது. இதைச் செதுக்கி என்ன பயன்? இதற்கு பதில் அழகான தேக்கு மரத்தில் நான் ஒரு பொம்மை செய்து தருகிறேன் என்றான். பெரியவர் தீர்க்கமாக அவனை பார்த்து, இவான், ரஷ்யாவின் ஆன்மா அதன் மண்ணுக்கு அடியில் இருக்கிறது. அழுக்காக தெரிவதெல்லாம் குப்பை அல்ல. எதை காதலால் செதுக்குகிறாயோ அது உலகிலேயே உயர்ந்த பொருளாக மாறும் என்றார். போராட்டமும் உண்மையும். இவான் அந்த கல்லைச் செதுக்கத் தொடங்கினான். அது மிகவும் கடினமாக இருந்தது. அவனது கருவிகள் உடைந்தன, கைகள் ரணமாயின. ஆனால் அவன் விடவில்லை. பல நாட்கள் தூக்கமில்லாமல் அந்த கல்லின் ஒவ்வொரு அடுக்கையும் கவனமாக நீக்கினான். திடீரென்று ஒரு நாள் காலை ஜன்னல் வழியாக வந்த சூரிய ஒளி அந்த கல்லின் மேல் பட்டது. அப்போது ஒரு அதிசயம் நிகழ்ந்தது. அந்த கருப்பு நிறத்திற்கு பின்னால் இருந்து நீலமும் வெள்ளையும் கலந்த ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அது ஒரு மிகப்பெரிய வைரம். இவான் அதிர்ந்து போனான். சாதாரண கல் என்று நினைத்தது உலகின் விலைமதிப்பற்ற வைரமாக அவன் கையில் மின்னியது. இவான் உணர்ந்த பாடம். அப்போது அந்த பெரியவர் மீண்டும் அங்கு வந்தார். இவான் அவரிடம், ஐயா, இது வைரம். இது உங்களிடமே இருக்கட்டும் என்றான். பெரியவர் சிரித்துக்கொண்டே, இது வைரம் என்று எனக்கு தெரியும் இவான். ஆனால் உனக்கு ஒரு விஷயம் புரிய வேண்டும் என்பதற்காகவே இதைத் தந்தேன். இந்த கல் வைரமாக மாறியது என் கையில் இருந்தபோது அல்ல, உன்னுடைய உழைப்பிலும் கலையிலும் அது செதுக்கப்பட்ட போதுதான். உன் மரப்பொம்மைகளும் அப்படித்தான். அவை வெறும் மரக்கட்டைகள் அல்ல. ரஷ்யாவின் மண்ணையும் உன்னுடைய கடின உழைப்பையும் சுமந்து நிற்கும் கலைப்படைப்புகள். வைரத்தை விட உன் உழைப்புக்குத் தான் மதிப்பு அதிகம் என்றார். அன்று முதல் இவான் தன் வேலையை தாழ்வாக நினைக்கவில்லை. அவன் உருவாக்கிய ஒவ்வொரு பொம்மையும் ஒரு வைரத்தைப் போலவே மதிப்புமிக்கதாக கருதப்பட்டது. இன்றும் ரஷ்யாவின் அருங்காட்சியகங்களில் இவான் செதுக்கிய பொம்மைகள் வைரத்திற்கு நிகரானவை என்று போற்றப்படுகின்றன. இந்த கதையின் நீதி, மாரல். நாம் செய்யும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் முழு ஈடுபாடும் காதலும் இருந்தால் ஒரு சாதாரண பொருளையும் உலகு போற்றும் உன்னதமான படைப்பாக மாற்ற முடியும். புறத்தோற்றத்தைக் கண்டு எதையும் எடை போடக்கூடாது.